ஆலனால் தோழி உங்களில் ஒருத்தி. வணக்கம். ஆலனால் புத்தகத்திலிருந்து நான் புரிந்து கொண்ட விதத்தில் ஜனவரி 2. அமைதியான ஒரு மூலையில் அமர்ந்து தொல்லைப்பட்ட என்னுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளை திரும்பி பார்த்து வேற்றான இன்னொருவரின் வாழ்க்கையினை பரிசீலிப்பது போலவோ அல்லது அதை பற்றி ஒரு புத்தகத்தில் படிப்பது போலவோ எண்ணிக்கொண்டால் அது எனக்கு எப்படி தோற்றம் அளிக்கும்? கேள்வி கேட்கிறாங்க. ஆலனால் வரத்துக்கு முன்னாடி 5 நிமிஷம் உட்கார கூட நேரம் இருக்காது. ஏன்னா என் தலையில தான் குடும்பம் நடக்குது அப்படின்னு எனக்கு மன பிரம்ம. ஓடி 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 உழைச்சாலும் ஒட்டுறது கொஞ்சம் தான். அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க. அம்மா, ஆலனாலுக்கு வந்துட்டீங்க. ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து உங்களையே வேற ஒரு ஆளா பாருங்க. என்ன மாதிரி குணாதிசயங்கள் வருது, என்ன மாதிரி உணர்வுகள் வருது, இதெல்லாம் கண்டுபிடிங்க. எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஒரு சினிமா தியேட்டருக்கு போய் 3 மணி நேரம் சினிமாவை பார்க்கிறோம்லப்பா, அந்த மாதிரி உங்களை நீங்களே சுய ஆய்வு பண்ணுங்க. வேற ஒரு ஆளா இருந்து பாருங்க. ரொம்ப கஷ்டம்ப்பா. ஆனா இஷ்டப்பட்டு பயிற்சி பண்ணால் நான் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க. எனக்கு நானே நியாயப்படுத்திக் கொள்ளாமல், ஆலனால் வரத்துக்கு முன்னாடி எனக்கு நான் நியாயப்படுத்துவேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் செய்யறது தான் கரெக்டுன்ட்டு, நான் செய்யறது தான் சரின்ட்டு நியாயப்படுத்துவேன். ஆனா ஆலனாலுக்கு வந்த பிறகு எனக்கு நானே நியாயப்படுத்திக் கொள்ளாமல் உண்மையை உள்ளபடியே மனம் திறந்த நிலையில் நான் பார்க்கிற போது, பாருங்க, மனம் திறந்த நிலையில் நான் பார்க்கிற போது தான் அது சாத்தியம் என்று எனக்கு தெரியும். ஆலனால் வரத்துக்கு முன்னாடிப்பா, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு நினைச்ச காலங்கள் ஜாஸ்தி. ஆனா ஆலனாலுக்கு வந்த பிறகு நான் உள்ளது உள்ளபடியே நான் திறந்த மனதோட பேசுறேன். நான் திறந்த மனதோட ஏத்துக்கிறேன். இதெல்லாம் கூட கஷ்டமான பயிற்சி. அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க. பார்க்கிற போது தான் அது சாத்தியம் என்று எனக்கு தெரியும். நான் திறந்த மனதோட பார்க்கணும். எந்த ஒரு உணர்வையும் எந்த ஒரு நிகழ்வையும் நான் திறந்த மனதோட பார்க்கணும். பார்த்தாதான் அது சாத்தியமா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அவசரத்திலும் கோபத்திலும் விரக்தியிலும் நான் பேசியவை அல்லது செய்தவை எனது நிலைமையினை மோசமாக்கி விட்டனவா? கேள்வி கேட்கிறாங்க. ஆலனால் வரத்துக்கு முன்னாடி மோசமாதான் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு வாழ்க்கைய எப்படி நடத்துதுன்னு தெரியாது. ஆலனால் வந்த பிறகுதான் நான் வாழ்க்கை கல்விய படிக்க 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 எனக்கு நிதானம் வருது. ஒரு வார்த்தை சொல்லணும்னா நான் சிந்திச்சு சொல்றேன். எல்லாமே சீரா நடக்குது. எப்போன்னா ஆலனால் வந்த பிறகு. ஆலனால் அப்படின்னா என்னன்னா, குடிநோயாளி மனைவிக்கான திட்டம். ஆலனால் திட்டம். அந்த திட்டத்துல அந்த மனைவி யாரெல்லாம் குடிநோயால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ
அவங்க இந்த ஆலனால் திட்டத்துல பங்கு கொள்ளலாம். அது அம்மாவா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தங்கையா இருக்கலாம், யாரு வேணாலும் இருக்கலாம். இந்த திட்டத்துக்குள்ள வந்து நம்ம மனசு உள்ளது உள்ளபடியே நம்ம பேசினால் நம்ம மன அமைதியோடு வாழறதுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பை வரப்பிரசாதமாக கொடுக்கிறார். வருத்தத்துடன் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் எவையாவது இருக்கின்றனவா? கேள்வி கேட்கிறாங்க. ஆலனால் வரத்துக்கு முன்னாடி நிறைய, ஆலனால் வந்த பிறகும் எனக்கு தெரியல என்ன திட்டம். தொடர்ந்து வரதான் ஆலனால் திட்டத்துல எனக்கு வாழறதுக்கு அதிகாரம் உள்ளது. ஏன் என்றால் ஒரு நாள் வாழ்க்கை அழகா சொல்லுவாங்க. காலையில் பிறப்பு, இரவு இறப்பு, நடுவுல வாழற வாழ்க்கையே சிறப்பு. இந்த நடுவுல வாழற வாழ்க்கைய மட்டும் வாழ்ந்துருங்கம்மா, வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அனுபவங்களின் மூலமாகத்தான் கற்றுக்கொள்கிறோம். ஆலனால் வரத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குதுன்னே எனக்கு தெரியாது. கடவுள் கருணையால என் வீட்டுல குடி வந்த காரணத்தினால எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆலனால் திட்டம் அமைப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சு. ஆலனால் திட்டம் வந்த புதுசுல எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு புரியல. ஆனா வர 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 ஆலனால் தோழிங்க ஷேரிங்க கேட்க 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 எனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டது. நான் இங்க வந்து வாழ்க்கை கல்வி பாடத்தை கத்துக்கிறதுக்கு கடவுள் ஒரு வரப்பிரசாதமாக எனக்கு கொடுத்திருக்கிறார். தவறுகளை திரும்ப செய்யாமல் இருக்க உறுதி செய்து கொள்வது இதற்கு அவசியம் ஆகிறது. ஆலனால் வரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாம தவறு செய்வேன், அதெல்லாம் சரின்னு நானே சொல்லுவேன். ஆனா ஆலனால் திட்டத்துக்கு வந்த பிறகு எது தவறு எது சரி எனக்கு பாகுபடுத்தி அறிய ஞானத்தை கடவுள் கொடுக்கிறார். அந்த ஞானத்தை வச்சு நான் என்னெல்லாம் செய்யணும் அது எனக்கு தெரிய வருது. மத்தவங்க கிட்ட பேசும்போது நின்னு நிதானிச்சு பேசணும். என் வாயிலிருந்து வர வார்த்தை பாசிட்டிவ் வார்த்தைகளாதான் வரணும் அப்படியும் ஆலனால் திட்டம் எனக்கு வலியுறுத்துது. தவறுகளை திரும்ப செய்யாமல் இருக்க உறுதி செய்து கொள்வது இதற்கு அவசியம் ஆகிறது. ஆலனால் வரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாம தவறு செய்வேன், அதெல்லாம் சரின்னு நானே சொல்லுவேன். ஆனா ஆலனால் திட்டத்துக்கு வந்த பிறகு எது தவறு எது சரி எனக்கு பாகுபடுத்தி அறிய ஞானத்தை கடவுள் கொடுக்கிறார். அந்த ஞானத்தை வச்சு நான் என்னெல்லாம் செய்யணும் அது எனக்கு தெரிய வருது. மத்தவங்க கிட்ட பேசும்போது நின்னு நிதானிச்சு பேசணும். என் வாயிலிருந்து வர வார்த்தை பாசிட்டிவ் வார்த்தைகளாதான் வரணும் அப்படியும் ஆலனால் திட்டம் எனக்கு வலியுறுத்துது. இன்றைய நினைவு குறிப்பு. தன்னுடைய குற்ற உணர்விலிருந்து, பாருங்க, தன்னுடைய குற்ற உணர்விலிருந்து ஆலனால் வரத்துக்கு முன்னாடி எனக்கு அவ்வளோ குற்ற உணர்வு இருக்கும். ஆனா ஆலனால் வந்த பிறகு அந்த குற்ற உணர்விலிருந்து நான் வெளிவரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்லுவாங்க. குற்ற உணர்விலிருந்து நன்றி உணர்வை கண்டுபிடிங்க. நன்றி சொல்ல 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 குற்ற உணர்வு தன்னால மறைஞ்சிரும்பா. அதுதான் இந்த இடத்துல அழகா வலியுறுத்துறாங்க. தன்னுடைய குற்ற உணர்விலிருந்து விடுபட குடிநோயாளி தேடும் தண்டனையை
நான் கொடுக்க மாட்டேன். ஏழநாள் வரத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்தா நான் அவ்வளோ சண்டை போடுவேன், அவ்வளோ திட்டுவேன். ஆனா ஏழநாள் வந்த பிறகு குடிச்சிட்டு வந்தாலும் குடியற்ற நிலையில இருந்தாலும் நான் அமைதியாக இருப்பேன். அந்த வாழ்க்கை கல்வி பாடமும் ஏழநாள் திட்டத்துல நான் கற்றுக்கொள்கிறேன். அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க. குடி நோயாளி தேடும் தண்டனையை நான் கொடுக்க மாட்டேன். அவங்க குடிச்சிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கும்ல. ஐயோ, என்ன என் மனைவி பண்ண போறா, என்ன திட்ட போறான்னு அந்த குற்ற உணர்வு இருக்கும்பா. அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க. குடி நோயாளி தேடும் தண்டனையை நான் கொடுக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், அழமாட்டேன். ஏனெனில் அகப்பட்டு கொண்ட கஷ்டங்களிலிருந்து விடுபட அது வழி அல்ல. அழகா சொல்லிட்டாங்க. யார் ஒருவர் குடிச்சிட்டு வந்து ஏழநாள் வரத்துக்கு முன்னாடி இது நோயின்னு தெரியாது. எல்லா நோயோட மூத்த நோய் குடி நோய். அந்த குடி நோய் ஒரு குடும்பத்துல வந்துடுச்சுன்னா எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவோம், திட்டுவோம், அழுவோம். இதெல்லாம் ஏழநாள் திட்டத்துக்கு வந்த பிறகு நான் செய்ய மாட்டேன். இதெல்லாம் அவங்க திருந்துறதுக்கு வழி அல்லம்மா. அழகா எழுதி வச்சிட்டாங்க, அழுத்தமா சொல்லிட்டாங்க. அன்றாட கஷ்டங்களை அமைதியாக நிதானத்துடன் என்னுடைய நன்மைக்காகவே இதை செய்கிறேன் என்று நினைவுடன் சமாளிக்க முயற்சிப்பேன். ஏழநாள் வரத்துக்கு முன்னாடி நேற்றைய காலம், நாளைய காலம் நினைச்சு கஷ்டப்பட்ட காலங்கள் ஜாஸ்தி. ஏழநாள் வந்த பிறகு ஒரு நாள் வாழ்க்கை தாமா. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கடவுள் கைய பிடிச்சு கடந்து போகுமா. அதுதான் அழகா சொல்றாங்க. கடவுளோட கைய பிடிச்சு கடந்து போகும்போது நமக்கு அமைதி வரும். அது அழகா சொல்லுவாங்க. நேற்றைய தினம் உடைஞ்ச பானை, பானை உடைஞ்சிடுச்சுன்னா ஒட்ட முடியாது. நாளைய தினம் மதுர் மேல் இருக்கும் பூனை, பூனை அந்த சைடும் சாயலாம், இந்த சைடும் சாயலாம். இன்றைய தினம் கலைவாணி கையில் இருக்கும் வீணை, கலைவாணி கையில இருக்கும் வீணைய சந்தோஷமாவும் வாசிக்கலாம், கோபத்தோடும் வாசிக்கலாம், எந்த உணர்வோடு வாசிக்கலாம். அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க. அம்மா, இன்னைக்கு ஒரு நாள் தாம்மா உங்களுக்கு சொந்தம். அந்த நாளை அழகா கடவுள் கைய பிடிச்சு நிமிஷத்துக்கு சந்தோஷமா இருங்க. கஷ்டமான பயிற்சி. ஆனா ஏழநாள் பாடத்தை படிச்சா இஷ்டப்பட்டு பயிற்சி பண்ணலாம். அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க. இன்னும் ஒரு வாட்டி அந்த பாயிண்ட படிக்கிறேன். அன்றாட கஷ்டங்களை அமைதியாக நிதானத்துடன் என்னுடைய நன்மைக்காகவே, அழகா சொல்லிட்டாங்க, என்னோட மன அமைதிக்காகவே இதை செய்கிறேன் என்கிற நினைவுடன் சமாளிக்க முயற்சிப்பேன். இங்கவும் அழகா நான் முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்றாங்கப்பா. அறிவுக்கு பொருந்தாத நடத்தைக்கு ஈர்க்கப்பட்டாலும் அல்லது நிர்பந்திக்கப்பட்டாலும் எதை செய்தாலும் பேசினாலும் நின்று நிதானிச்சு சிந்தித்து செயல்பட வேண்டும் என பிரார்த்திக்கிறேன். யாருக்கிட்டனா? கடவுள்கிட்ட. ஏழநாள் வரத்துக்கு முன்னாடி என் வீட்டுல ஏதோ ஒரு உணர்வு ரீதியா பாதிக்கப்பட்டா நானும் உணர்ச்சி வசப்படுவேன். ஆனா ஏழநாள் திட்டத்துக்குள்ள வந்து நின்னு நிதானிச்சு பேசணுமா ஒவ்வொரு வார்த்தையும். அது ரொம்ப கஷ்டமா. அதுக்காக கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கலாம். கடவுளே, எனக்கு நிதானத்தை குடு, நான் பிரார்த்திக்கிறேன். அழகா இந்த வரியில போட்டு இருக்கிறாங்க. உணர்வு தூண்டல்
வழி செல்லாமல் இருக்கவும் நான் விரும்புகின்ற மனிதனாக நான் உருவாகும் எனக்கு உதவ வேண்டுமென இறைவனை கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளவு அழகா போட்டு இருக்கிறாங்கப்பா. உணர்வு தூண்டல். இது எப்படி வரும்னா, ஈகோ இருந்தா வந்துரும்பா. அந்த ஈகோவ உடைக்கணும். அதுதான் இந்த ஆலனால் திட்டத்தோட சாரம்சம். ஆனா உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஈகோவ உடைச்சா கடவுள் பக்கத்துல போய் நம்ம இருக்கலாம். கடவுள் கருணையால நம்ம அமைதியான வாழ்க்கைய வாழறதுக்கு என்னையே நானு திரும்பி பார்க்கணும். பரிசீலனம் பண்ணணும். செல்ஃப் இன்வென்ட்ரின்னு சொல்லுவாங்க. அத அழகா எடுத்தா வாழ்க்கை அமைதியா வாழ முடியும். இது எல்லாமே கஷ்டமான பயிற்சி. ஆனா இஷ்டப்பட்டு செய்யணும். அதுதான் வாழ்க்கை கல்வி பாடம். முன்ன ஒரு வாட்டி அந்த வரிகள படிச்சு முடிக்கிறேன். உணர்வு தூண்டல் வழி செல்லாமல் இருக்கவும், உணர்ச்சி வசப்படாம இருக்கிறதுக்கு நான் விரும்புகின்ற மனிதனாக நான் உருவாகவும், நான் அமைதியான மனிதனாக இருக்க எனக்கு உதவ வேண்டுமென இறைவனை கேட்டுக் கொள்கிறேன். ஏன்னா இதெல்லாம் கஷ்டமான பயிற்சி. நான் நினைச்சா எனக்கு உதவி பண்ணிக்க முடியாது. கடவுள் கருணையால அவர் எனக்கு உதவி பண்ணுவாரு. அதுதான் இந்த இடத்துல அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என் சித்தம் அசுத்தம், கடவுள் சித்தம் பரிசுத்தம். நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அது தவறாதான் நினைப்பேன். கடவுள் நினைக்கிறத நான் செய்யும் போது என் வாழ்க்கையில மன அமைதி வரும்னு சொல்லி முடிக்கிறாங்க. நன்றிங்க. தேங்க்யூ.